வணக்கம் நண்பர்களே. மறைக்கப்பட்ட மாபெரும் தலைவர்களின் வரலாற்று நிகழ்ச்சியான முன்னோர்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு சிகப்பு பச்சை கொடியை தேவேந்திர குல வேளாளர்களுக்கு கொடுத்த தேக்கம்பட்டி பாலசுந்தரராச அவர்களை பற்றிய வாழ்க்கை தொகுப்பு. அந்த தேக்கம்பட்டி பாலசுந்தரராச அவர்களின் வாழ்க்கையை இந்த உலகிற்கு வழங்கிய திரு செந்தில் மல்லர் அவர்கள் நமது நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நமக்கு விளக்க இருக்கிறார். அவருடன் சேர்ந்து வாருங்கள், சமூக நீதிக்காக போராடிய தேக்கம்பட்டி பாலசுந்தரராசு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று பதிவை நாமும் தெரிந்து கொள்வோம். வணக்கம். தமிழ் வணக்கம். தமிழக மக்களுக்கு மிக முக்கியமா தென் தமிழகத்துல தென்பாண்டி வேந்தர் தேக்கம்பட்டி பாலசுந்தரராசன் சொல்லக்கூடியவனுடைய பிறப்பு எப்படி இருந்துச்சு? ஒரு ஐயாவோட பிறப்பு. அன்றைய மதுரை மாவட்டம் இன்றைக்கு தேனி மாவட்டமாக பிரிந்திருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் ஆண்டிபட்டி அருகே தேக்கம்பட்டி மீனாட்சிபுரம் என்ற ஊரில் தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்கள் 1898 ஆண்டு பிறந்தார். ஒரு மிகப்பெரிய நிலக்கிழார் அவருடைய தந்தை. அவருடைய தந்தை பெயர் சின்னமுத்து குடும்பனார். தாயார் பெயர் ராக்காச்சி குடுமிச்சி. இவர்களுக்கு புதல்வனாக பிறந்த தலைவர் பாலசுந்தரராஜ் அவருக்கு அவருடைய பெற்றோர் சூட்டிய பெயர் முத்து வீரன் என்பதாகும். பிற்காலத்தில் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை களைந்தெறியவும், இந்துத்துவ நச்சு கருத்தியலை வேறறுக்கவும் மத மாற்றங்கள் அந்த பகுதியிலே நிகழ்ந்தது. அப்போது கருத்தா குடும்பர் என்று சொல்லக்கூடியவர் கருத்தா ராவுத்தராக மாறினார். மாறி இன்றைக்கு உத்தமபாளையம் என்று சொல்லக்கூடிய அந்த நகரில் மிகப்பெரிய ஒரு கல்லூரி அவருடைய வாரிசுகளால் அவர் உருவாக்கப்பட்டு அவருடைய வாரிசுகளால் இன்றைக்கு நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. அந்த கருத்தா ராவுத்தர் என்று சொல்லக்கூடிய கருத்தா குடும்பர் நீங்களும் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று தலைவர் பாலசுந்தரராஜுக்கு அழைப்பு விடுத்த போது அது முழுமையான நம்முடைய சுய அடையாளத்தை அழித்துவிடும் என்பதற்காக இவர் கிறித்துவத்தை தேர்வு செய்து தன்னை பாலசுந்தரராஜ் என்கிற பெயரை தழுவிக்கொண்டார். கூட பிறந்தவங்க எல்லாம் எத்தனை பேர் ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜருக்கு? தலைவர் பாலசுந்தரராஜ் அவர் ஆண்மகன், அவர் ஒருவர் தான். கூட பிறந்தவங்க அப்புறம் அக்கா தங்கைகள் அந்த மாதிரி அவரை பற்றிய செய்திகள் ஒன்றும் பெரிதா படல. அது தென்பாண்டி வேந்தர் அப்படின்னு எதற்கு அவருக்கு பெயர்? ஒரு வரலாற்று புரிதலோடு கருத்தியல் தெளிவோடு ஒரு சமூக அமைப்பை கட்டமைத்தவர் தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்கள். சாத்தூருக்கு அவரும் அவருடைய கணக்கராக இருந்த அரசன் என்பவரும் அன்றைக்கு காளைகள் மாடுகள் தான், அன்றைக்கு மாட்டு வண்டிகள் தான் அவருடைய வாகனங்களுக்கு பழக்கமாக இருந்தது. அந்த மாட்டு சந்தைக்காக வந்தவர்கள் சாத்தூரிலிருந்து தேக்கம்பட்டிக்கு செல்லும் போது இடையே உள்ள சிற்றூர் ஒன்றில் கட்டபொம்ம நாயக்கருடைய நாடகம் ஒன்று நடந்ததை பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்போது அந்த நாடகத்திற்கும் உண்மைக்கும் தொடர்பில்லாமல் அவர்கள் ஆந்திராவிலிருந்து வந்த கட்டபொம்ம நாயக்கர்கள் இங்கே மன்னர்களாக அறியப்படுகிறார்கள், அவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வரலாற்றுக்கு முன்பாக இந்த மண்ணை ஆண்ட பாண்டியர்களுடைய வரலாறு மறைந்து கிடக்கிறது. அந்த பாண்டியருடைய வாரிசுகள் நாம் தான். அந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வரவே நாம் தேவேந்திர குல வேளாளர் மகாசன சங்கத்தை தொடங்கி இருக்கிறோம் என்கிற செய்தியை தன்னுடைய உடன் வந்த உதவியாளர் கணக்கர் அரசனிடம் சொல்லியிருக்கிறார். அந்த அரசனிடம் நானே நேர்காணல் கண்டிருக்கிறேன். இப்படியாக ஒரு வரலாற்று அரசன் மறைந்து ஓரிரு ஆண்டுகள் ஆச்சு. ஆமா, அதை விட அடைக்கலதாஸ் என்று அவருடைய நேர்முக உதவியாளர், அவரோடும் நான் பல செய்திகளை பகிர்ந்திருக்கிறேன். இவர்கள் போன்ற அவரோடு சமகாலத்தில் அவருக்கு உதவியாக துணையாக இருந்தவர்களிடத்தில் எடுப்பட்ட நேர்காணலை வைத்துத்தான் இந்த தென்பாண்டி வேந்தர் தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ்ங்கிற புத்தகத்தை, என்னுடைய முதல் நூல் அது. அந்த நூலும் எழுதியிருக்கீங்க அவரை பற்றி, அது தெரியும். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், சாதி ஒழிப்பு தளத்துல ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தரராசர் எவ்வளவு வேலை செஞ்சார்? சாதி ஒழிப்பு என்பதில் பொதுவாகவே தேவேந்திர குல வேளாளருக்கு உடன்பாடு இல்லை. அன்றிலிருந்து இன்றைக்கு வரை சாதி ஆதிக்க ஒழிப்பு, சாதிய சமத்துவத்தை ஏற்படுத்துவது, தமிழ் சமூக ஐக்கியத்தை ஏற்படுத்துவது, இந்த தளத்தில் தான் தேக்கம்பட்டி பாலசுந்தரராசர் அதற்கான வேலைகளை செய்திருக்கார். அதற்கு அன்றைக்கு முத்துராமலிங்க தேவரும் தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அவர்களும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள்.
முத்துராமலிங்க தேவர் முக்குலத்தோர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கள்ளர் மறவர் அகமுடையார் சமூகத்தை ஒருங்கிணைக்கலாம் என்று பேசிய போது தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்கள் பறையர் சமூகத்தையும் பள்ளர் சமூகத்தையும் இணைத்து ஐங்குலத்தோர் சங்கத்தை உருவாக்கலாம் என்கிற ஒரு கருத்தை முன்மொழிந்திருக்கிறார். ஆனால் 5 சமூகங்களையும் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைத்து எப்படி இயங்க முடியும் என்பதில் 2 பேருக்கும் முரண்பாடு ஏற்படவேதான் தலைவர் பாலசுந்தரராஜ் தனியாக 1929 தெய்வேந்திர குல வேளாளர் மகாசன சங்கத்தை நிறுவி, அவர்தான் முதல்ல தேவேந்திர குல வேளாளர் மகாசன சங்கத்தை முதல்ல நிறுவி இருக்கிறார். நிறுவி பல்வேறு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான பணிகளையும் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் அடாவடித்தனங்களுக்கு எதிராக போர் தொடுக்கிற பணிகளையும் அவர் மேற்கொண்டிருக்கிறார். என்ன மாதிரி போர்களை தொடுத்தார் அவர்? ஆதிக்கத்திற்கு எதிரான போர், அடாவடித்தனத்திற்கு எதிரான போர். அது கண்டமனூர் அந்த பகுதிகளில், உசிலம்பட்டி அந்த பகுதிகளில், ஆண்டிப்பட்டி போன்ற பகுதிகளில் மண்ணின் மக்களை ஒடுக்குகின்றவர்களுக்கு எதிரான போரை படை கொண்டு நடத்தி முறியடித்திருக்கிறார். வேற என்னென்ன பணிகளை தேக்கப்பட்டி பாலசுந்தரராஜ் அவர்கள் செய்திருக்கிறார்? அன்றைக்கு கண்டமனூர் ஜமீன் என்று சொல்லக்கூடிய ஜமீனுடைய வாரிசாக இருக்கக்கூடிய மைனர் வேலப்ப நாயக்கர் என்பவர் அந்த பகுதியில் மக்களுக்கு எதிராக இயங்கி வந்த போது அவரை அடித்து குதிரையிலே, அவர் வந்த குதிரையிலே அவரை தொங்க விட்டிருக்கிறாரு. அந்த அவமானம் தாங்காமல் அவர் வேலப்ப நாயக்கர் மலை என்று அந்த பகுதியில் இருக்கிறது, அந்த மலையிலே போய் அங்கேயே தங்கி தொழுநோய் பட்டு அப்படியே அவர் மறைந்திருக்கிறார். இதன் மூலம் இவருக்கு மக்கள் செல்வாக்கு. இது போன்ற சமூக விரோதமாக செயல்படக்கூடியவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி இருக்கிறார் மக்கள். அவருடைய அந்த தேவேந்திர குல மகாஜன சபையை முதல்ல ஆரம்பிக்கணும், அவரு இந்த மக்களுக்காக ஏதாச்சும் செய்யணும்னு அவருக்கு எப்படி எண்ணம் தோன்றுச்சு? அது கோட்டூரில் 1919 பொன்னையா ஆசிரியர் என்பவர் அந்த சங்கத்தை மாவட்ட சங்கமாக உருவாக்கி இருக்கிறாங்க. மாவட்ட சங்கமாக உருவாக்கையில் அதுல தலைவர் பாலசுந்தரராஜ் முனைப்போடு சமூக சிந்தனையோடு இருக்கையில் அவரை தலைவராக்கி இருக்கிறாங்க. அவர் அதை தெய்வேந்திர குல வேளாளர் மகாசன சங்கமாக மாவட்ட அளவில், மதுரை மாவட்டம், அன்றைக்கு மதுரை மாவட்ட அளவில் இருந்த சங்கத்தை தமிழ்நாடு தழுவிய ஒரு சங்கமாக அவர் மாற்றி அமைத்திருக்கிறார். கோட்டூரிலே 1936 தேவேந்திர குல வேளாளர் மாநாட்டினை நடத்தி காட்டி. அந்த மாநாட்டிற்கு அம்பேத்கர் அவர்களை அழைத்து வந்ததாக இல்ல, அந்த மாநாட்டில் அம்பேத்கரை அழைத்து வர வேண்டும் என்று தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது 36. அடுத்து அதே ஆண்டு தேவாரத்தில் ஒரு மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாட்டில் ஈவேரா பெரியார் கலந்து கொள்கிறார், பி.டி. ராசன் கலந்து கொள்கிறார், சவுந்தரபாண்டிய நாடார் கலந்து கொள்கிறார். இது போன்ற பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய நண்பர்கள், கிறிஸ்தவ நண்பர்களை எல்லாம் அழைத்து அந்த மாநாட்டை நடத்துகிறார். 46 மதுரையில் நடத்தப்பட்ட மாநாடு, ரீகல் திரையரங்கத்திலே அந்த மாநாட்டை கூட்டுகிறார். அந்த மாநாட்டிற்கு முதலாக அறிவர் அம்பேத்கரை அழைத்து அந்த மாநாட்டை சிறப்பிக்கிறார். அந்த மாநாட்டில் தியாகி இமானுவேல் சேகரன் கலந்து கொள்கிறார் இளைஞராக. முதல் முறையாக அம்பேத்கர் அவர்கள் சிறப்புரை பாலசுந்தரராஜ் அவர்கள் தலைமையில் நடக்குது. இமானுவேல் சேகரன் கலந்து கொள்கிறார் இளைஞராக. இதற்கப்புறம் அவர் தேவேந்திர குல சமூகத்துக்கு அவர் செய்த வேலைகள் என்னென்ன? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலுக்காக வருசநாடு என்கிற ஒரு ஊரை மலைப்பகுதியில் உருவாக்குவதற்கு திட்டமிடுகிறார். அதற்காக தன்னுடைய உறவுகளை ஒருங்கிணைத்து அவர்களை காடு திருத்தி களனியாக்கக்கூடிய ஒரு பணிகளை மேற்கொள்கிறார். இந்த பணிகளை செய்து அந்த வயல்வெளிகளை உருவாக்கக்கூடிய பணிகளை செய்ததற்காக தற்செயலாக சின்னமனூரில் அன்றைக்கு மாவட்ட ஆட்சியராக இருந்த அருணாச்சலம் என்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் என்பது சின்னமனூர் சந்தையில் சந்திக்கிறார். இன்றைக்கெல்லாம் அதுதான் இந்த வரலாற்றை ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்பவாறு நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு சான்று. இன்றைக்கு காடை வெட்ட முடியாது சட்டம், மாவட்ட ஆட்சியரை சந்தையில் பார்க்க முடியாது. ஆனால் அன்றைக்கு அந்த அருணாச்சலம் என்கிற மாவட்ட ஆட்சியர் இவரை பாராட்டி நீங்க சிறப்பாக பணியாற்றுகிறீர்கள், மக்கள் பணியாற்றுகிறீர்கள் என்று வாழ்த்தி இருக்கிறார். அது அன்றைய காலம். இது போல ஒரு ஊரையே உருவாக்கி கொடுக்கிறார். இவர்களுடைய நகர்ப்புற வளர்ச்சி, அந்த சங்கத்திற்கென தேனி பங்களாமேடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் 5 ஏக்கர் சங்கத்திற்காக ஒரு பொது சொத்தை உருவாக்குகிறார். வீரபாண்டி மாரியம்மன் கோயில் அருகே 2 ஏக்கர் நிலத்தை சங்கத்திற்காக உண்டு பண்ணுகிறார். அதுபோல வீரபாண்டி ஆறுமுகம் அந்த மாரியம்மன் கோயில் ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. அந்த கோயில் இருக்கக்கூடிய இடம், அந்த கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட
நிலம் என்பதே தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான நிலம். அதில் ஒரு காலத்தில் குறிப்பாக இந்த பட்டியலில் இந்த மக்கள் இடம்பெற்றதற்கு பின்னாடி இவர்களுடைய வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது. அப்போது தலைவர் பாலசுந்தரராஜ் அங்கு சென்று அந்த கோயில் உள்ள பூட்டை போட்டு பூட்டி சாவியை கொண்டு வந்துறாரு. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வடிவம் எடுக்கிறது. பிறகு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அங்கே ஒரு அமைதி கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் எல்லா தரப்பு மக்களும் எல்லா தரப்பு தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள். தலைவர் பாலசுந்தரராஜ் தேவேந்திரகுல மக்களுடைய பிரதிநிதியாக கலந்து கொள்கிறார். மாவட்ட ஆட்சியர் கேட்கிறார், நீங்கள் இப்படி கோயிலுடைய பூட்டை பூட்டி சென்றது சரியா என்று கேட்கிற போது, கோயில் எங்களுடையது, எங்களுடைய மக்களால் கொடுக்கப்பட்டு கட்டப்பட்ட நிலம். இந்த மக்கள் காலங்காலமாக இதில் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை மறுப்பது எந்த வகை நியாயம் என்று கேட்டபோது அந்த அமைதி கூட்டத்தில் கோயில் திறந்து விடப்படுகிறது. இதுபோல பல்வேறு சமூக முரண்பாடுகளை களையக்கூடிய ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான பணிகளை தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்கள் மேற்கொள்கிறார். ஐயாவுடைய திருமணம், அவருடைய படிப்பு, அவருக்கு எத்தனை பிள்ளைகள்? ஷேக்ஸ்பியர் ஜெயகர் என்கிற மகன், அதுபோல முத்தம்மாள். ஷேக்ஸ்பியர் முத்தம்மாள் என்கிற அந்த அம்மா இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஒரு 5-6 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அவருடைய வாரிசுகள் இன்றைக்கு இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட சிறப்பான ஒரு செய்தி என்னன்னா, அன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பயன்படுத்துகிற சிவப்பு பச்சை வண்ணக்கொடி கொடியை அந்த கொடியை உருவாக்குவது தலைவர் பாலசுந்தரராஜ் 29களிலேயே. சிகப்பும் பச்சையும். சிகப்பு என்பது இந்த மக்களுடைய போர்க்குணத்தின் அடிப்படையிலான போர் தொழிலை அடையாளப்படுத்துவதாகவும், பச்சை என்பது இந்த மக்களுடைய வாழ்வியலான உயிரான வேளாண்மை தொழிலை அடையாளப்படுத்துவதாகவும் சிகப்பு பச்சை கொடியை உருவாக்குகிறார். அவர் கூட்டங்கள் நடத்துகிற, மாநாடு நடத்துகிற அந்த இடங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பதாகை போல அன்றைக்கு கிடையாது. ஒரு பட்டு துணி, அதற்காகவே காஞ்சிபுரத்திற்கு வந்திருக்கிறார்கள். காஞ்சிபுரத்துக்கு பட்டு துணி எடுத்து சிகப்பு பச்சையில வெள்ளை யானையினுடைய உருவமும் கலப்பையும் பொறிக்கப்பட்ட அந்த பேனர் என்று இன்னைக்கு நாம் சொல்லுகிற அந்த பதாகையை பின்னாடி கட்டித்தான் அவர் அந்த கூட்டங்களை நடத்தியதாக. திராவிட அந்த மகாஜன சபை கூட்டங்களையா, தேவேந்திரகுல மாநாடுகள் கூட்டங்கள்ல அதை கட்டி நடத்தி இருக்கிறார். இப்படி அந்த கொடி தான் பிற்காலத்தில் அண்ணன் ஜான் பாண்டியனாலும் அண்ணன் பசுபதி பாண்டியனாலும் இன்றைக்கு பல்வேறு தேவேந்திரகுல வேளாளர் அமைப்புகளாலும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக முதல்ல தேவேந்திரகுல வேளாளர்களுக்காக கொடி அமைச்சது ஐயா தலைவர் பாலசுந்தரராஜ் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான் இந்த கொடி. அதற்கப்புறம் அவர் அந்த மக்களுக்கான பல போராட்டங்களை முன்னெடுத்ததாக வரலாறுகள் சொல்லுது. அது என்னென்ன போராட்டங்கள் எடுத்தார்? கண்டமனூர், அதாவது ஆண்டிப்பட்டியில் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான போராட்டம். ஜல்லிக்கட்டை நடத்த விடாமல் சில முரண்பாடுகள் வருகிறது. அதில் அடாவடித்தனங்கள் சிலர் செய்கிறார்கள். அதை எதிர்த்து அவர் முறியடிக்கிறார். அதுபோல மதுரையில் அரிஜனன் என்கிற சொல்லை எதிர்க்கிறார். அரிசன சேவா நல சங்கத்திற்கு எதிராக போர்க்குடி உயர்த்துகிறார். அங்கே ஒரு மாணவர் விடுதி, அந்த பெயரில் தொடங்கப்பட்ட மாணவர் விடுதியை திறந்து வைப்பதற்காக ராஜாஜி மதுரை சென்ற போது அவருக்கு எதிராக போர்க்குடி உயர்த்துகிறார். ஏனென்றால் அந்த அரிஜனன் என்கிற சொல்லை அறவே அவர் எதிர்த்து அன்றைக்கு போர் கொடுத்தார். தேவேந்திரகுல வேளாளர்களை அரிஜனன் என்கிற அடையாளத்துக்குள் கொண்டு வரக்கூடாது என்பது இந்த பட்டியலின மாற்றம்ங்கிறது அவரே ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார். தொடக்கம் அது இயல்பு தானே. உங்களுக்கு நர்சி மேத்தா என்கிற குஜராத்திய எழுத்தாளர் சொல்லுகிறார், அரிஜனன் என்றால் தகப்பன் யார் என்று தெரியாத பிள்ளை என்று. அப்படி ஒரு பொருள் உள்ள ஒரு சொல்லை கொண்டு இங்கே திணிக்க வேண்டிய தேவை என்னங்கிற அந்த உணர்வை அன்றைக்கே தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதை மொழிஞாயிறு தேவனைய பாவாணரும் என்னை அரிஜனன் என்று அழைக்கக்கூடாது என்று வன்மையாக கண்டித்திருக்கிறார். இந்த பட்டியல் வெளியேற்றத்தினுடைய தொடக்கம் அன்றைய தொடங்கிவிட்டது. பட்டியல் வெளியேற்றம், அந்த பட்டியல் உருவாக்கப்பட்ட போதே அதற்கான எதிர்ப்புகள் நாடுகள் ராஜாஜிட்ட தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இது போல தொடர்ந்து தேர்தல்கள்ல ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் எதுவும் பங்கெடுக்கல. இல்ல, தேர்தல் அரசியல் பங்கெடுக்கல. ஆனால் அன்றைக்கு முதல்வராக இருந்த காமராஜ் அவர்களுக்கு நண்பராக இருந்திருக்கிறார். அந்த பகுதிக்கு தொடர்பு எப்படி இருந்துச்சு காமராஜர்களுக்கும்? அந்த பகுதிக்கு காமராஜர் சென்றால் அவரை சந்திப்பதும், அவரை சந்திக்க முடியாட்ட கூட தலைவர் எவ்வாறு நலமாக இருக்கிறார் என்று மக்களிடத்திலே கூட காமராஜர் கேட்பாராம். அதையெல்லாம் இன்றைக்கும் மக்களிடத்தில் நாம் கள ஆய்வில் எந்த அளவுக்கு அவருக்கு காமராஜர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தேர்தல் அரசியல உதவியா இருந்திருக்கிறார்?
தேர்தல் அரசியலில் உதவியா இல்ல. அந்த தேர்தல் அரசியல் சமூக சீர்திருத்தம், சமூக மேம்பாடு, இந்த மக்களை பொருளாதாரத்தில் முன்னேற்றணும், கல்வியில் முன்னேற்றணும். கல்வி புரட்சி அந்த அளவுக்கு கல்வி புரட்சி என்று சொல்லல ஒரு 6-7 தேவேந்திர குல வேளாளர் தொடக்க பள்ளிகளை தொடங்கி இருக்கிறார். 1947 தேவாரத்தில் தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட பள்ளி இன்றைக்கும் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் நானே மல்லர் மீட்பு கழகத்தினுடைய ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தி இருக்கிறேன். தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் தலைவர் அவர்கள் என்னென்ன மாதிரி கல்வி புரட்சிகளை ஏற்படுத்தினார்? இயல்பாகவே ஐயா பாலசுந்தரராஜ் அவர்கள் ஒரு கல்வியாளர். அன்றைக்கே மதுரை கல்லூரியில் இளநிலை பயின்றவர். பயின்றுவிட்டு முழுமையாக சமூக பணியில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர். அவரோடு செயராஜ் ஆசிரியர், தேவாரத்தை சார்ந்த, அதே போல பல்வேறு ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள்லாம் அவரோடு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். படைபலம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் அறிவு தளத்தோடும் அவர் இயங்கி இருக்கிறார். தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்கள் 1947 தேவாரத்தில் தேவேந்திரகுல வேளாளர் தொடக்க பள்ளியை தொடங்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த பள்ளி அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பள்ளியில் நான் சார்ந்த மல்லர் மீட்பு களத்தின் சார்பாக ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அந்த நினைவுகளை இந்த வேளையில் பகிர்ந்து கொள்வதில் பெருமையாக இருக்கிறது. அதை ஒட்டி கோட்டூரில் தேவேந்திரகுல வேளாளர் தொடக்கப்பள்ளி, சீலையம்பட்டி என்கிற ஊரிலே ஒரு தொடக்கப்பள்ளி, அதெல்லாம் பிற்காலத்தில் ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியாக மதுரை மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 7 தொடக்கப்பள்ளிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். இதில் தேவாரத்தில் மட்டும் தேவேந்திரகுல வேளாளர் தொடக்கப்பள்ளி இன்றைக்கும் டிவிகே ஸ்கூல் என்று ஆவணமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாம அவர் கோயில் நுழைவு போராட்டத்தில் ஒரு முக்கிய பங்காற்றியதா சில செய்திகள் உள்ளாவது, அது எப்படி? இல்ல, கோயில் நுழைவிற்கு மதுரையில் நடந்த கோயில் நுழைவு போராட்டத்திற்கு ஆதரவு மறுத்திருக்கிறார். 1939 வைத்தியநாதர் ஐயர் முன்னெடுத்த போராட்டத்திற்கு அவர் மதுரையிலே மங்கம்மாள் சத்திரத்தில் அறை எண் 7 தங்குவது வழக்கம். தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்கள் அந்த அறையில் வைத்து வைத்தியநாத ஐயர் ஆதரவு கோரிய போது அதை ஆதரவு மறுத்திருக்கிறார். ஏன் அந்த ஆதரவை மறுத்தார் என்றால், தேவேந்திரகுல மக்களுக்கு கோயில் நுழைவு என்பது தென் தமிழகத்தில் எங்குமே மறுப்பு கிடையாது. எல்லா கோயில்களிலும் அவர்கள் இன்றைக்கு இந்த உரிமையுடைய மக்களாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். கோயில் நுழைவு போராட்டம் நடந்த காலங்களில் தேவேந்திரகுல மக்கள் கோயிலுக்குள் இருந்தார்கள். இதுதான் வரலாறு. இப்ப நான் பிறந்த கழுகுமலையில உள்ள முருகன் கோயில் எங்க ஊர் மல்லர்கள் போய்தான் கழுகுமலை முருகன் கோயில். அதே போல திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பரிவட்டம் கட்டக்கூடிய ஒரு இது பாரம்பரியமாக நடந்து கொண்டிருக்கிறது. அங்க மடங்களே இருந்ததா சில செய்திகள் இருக்கு. பல்வேறு எல்லா தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லா பழம்பெரும் கோயில்களிலும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு மடங்கள் இருக்கிறது. முதல் மரியாதை இருக்கிறது. பரிவட்டம் கட்டக்கூடிய மரியாதை இருக்கிறது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நெல்லையப்பர் கோயில் தென்பத்து என்கிற ஊரை சார்ந்த மல்லர்கள் தான் அங்கே தேரோட்டுகிற உரிமை, முதல் மரியாதை பெற்று வருகிறார்கள். அதில் பாலசுந்தரராஜனுடைய பங்கு என்ன? அவர் தொடங்கி வைத்த அந்த விழிப்புணர்வு. அன்றைக்கு மதுரை அந்த கோயில் நுழைவு போராட்டம் என்பது ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்திற்கான போராட்டமாக முன்னெடுக்கப்பட்ட போது அந்த போராட்டத்திற்கும் இந்த மக்களுக்கும் தொடர்பில்லை என்பதை அவர் பாகுபடுத்தி காட்டியவர் தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்கள். அதனுடைய விளைவாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டு மறுக்கப்பட்ட கோயில்களில் கூட உரிமைகள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எடுத்துக்காட்டு தான் பழனி முருகன் கோயிலில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான பரிவட்டம் கட்டும் உரிமை மறுக்கப்பட்ட போது அதற்கு எதிராக போர் தொடுத்து புரட்சி செய்து அந்த உரிமையை அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்கள் மீட்டெடுத்து இன்றைக்கு அண்ணன் ஜான்பாண்டியனுக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் தான் அந்த பரிவட்டம் கட்டுற உரிமை. இன்றைக்கு மீண்டும் அது தொடர்கிறது. அதற்கு தொடக்க புள்ளியாக தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இதனுடைய எழுச்சியாக வரலாறு வெளிப்பட்டு திருச்செந்தூரில் கிட்டத்தட்ட 9 மடங்கள் தேவேந்திரகுல வேளாளருக்கான மடங்கள் பாழடைந்து போய் கிடந்தது. அது என்னுடைய வேண்டலும் பாண்டியர் வரலாறு, அது தடை, அதனுடைய தாக்கத்திற்கு பிற்பாடு இப்போது அந்த மடங்கள் எல்லாம் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டு கட்டடங்களாக, வணிக நிறுவனங்களாக இன்றைக்கு மாறி வருகிறது. அது பாலசுந்தரராஜ் ஐயா அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செய்வதற்கு அவருடைய தேவேந்திரகுல வரலாறும் அவருக்கு தெளிவா தெரிந்திருக்கிறதோ? கட்டாயம். இந்த சமூகத்தினுடைய இன்றைக்கு இந்த சமூகம் வரலாறு பேசுகிறது என்று சொன்னால் வரலாற்றறிஞர் தேவ ஆசீர்வாதம் தான் அதற்கு அடிப்படை காரணம். ஐயா தேவ ஆசீர்வாதமும் தலைவர் பாலசுந்தரராஜும் நெருங்கிய உறவாக இருந்திருக்கிறார்கள். தேவ ஆசீர்வாதம் தான் முதலாக பள்ளர் அல்ல மல்லர் ஆம் மன்னர் என்கிற புத்தகம்
மூவேந்தர் யார் என்கிற புத்தகம், வேளாளர் யார் என்கிற புத்தகம். இந்த வேளாளர் யார் என்கிற புத்தகத்தை படித்தாலே இன்றைக்கு பல விடயங்களுக்கு தீர்வு கிடைத்திரும். ஐயா தேவாசீர்வாதம் எழுதிய புத்தகம். அதே போல மூவேந்தர் மரபினரான தேவேந்திரர்களுடைய வீழ்ச்சி, மூவேந்தர் மரபினரான தேவேந்தர்கள் தாழ்நிலை எய்தல் என்கிற ஒரு 5 நூலை படைத்திருக்கிறார். இந்த 5 நூலை படைத்த ஐயா தேவாசீர்வாதத்திற்கு மூல காரணமாக ஒரு உந்து சக்தியாக இருந்தவர் தலைவர் பாலசுந்தரராஜ் என்பதை என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்கள் பிறந்தது தேனி மாவட்டம், ஐயா தேவாசீர்வாதம் பிறந்தது தூத்துக்குடி மாவட்டம், ஒட்டப்பிடாரம் பக்கம் முப்புலிவெட்டி. அப்ப தேக்கம்பட்டிக்கும் முப்புலிவெட்டிக்கும் அன்றைக்கே ஒரு இணைப்பை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தலைவர் பாலசுந்தரராஜனுடைய புதல்வர், தலைவர் பாலசுந்தரராஜனுடைய முதல் மகன் டாக்டர் ஷேக்ஸ்பியர் அவர்களை மதுரையில் ஐயா தேவாசீர்வாதம் பணி செய்த போது அவருடைய இல்லத்திலேயே 8 மாதம் தங்க வைத்து படிக்க வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவு இருந்திருக்கிறது. தமிழகத்தினுடைய தமிழர்களுடைய குறிப்பாக பாண்டியர்கள் பற்றிய வரலாற்று உரையாடல் அவர்களுக்குள் நிகழ்ந்திருக்கிறது. அதனால்தான் ஐயா தேவாசீர்வாதம் இது போன்ற வரலாற்று நூல்களை எழுதி இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக ஐயா குருசாமி சித்தர், ஐயா ஞானசேகரன், அதன் தொடர்ச்சியாக நான் இன்றைக்கு முழுமையான ஒரு வரலாற்று மீட்பை இன்றைக்கு செய்திருக்கிறோம் என்றால் அந்த வரலாற்று மீட்பை தொடங்கி வைத்தவர் தலைவர் பாலசுந்தரராஜ் என்பதுதான் உண்மை. இந்த இளைய பிள்ளைகள் தேக்கப்பட்டி பாலசுந்தரராஜ் அவர்களை பத்தி சரியான புரிதல் இல்லாம இருக்காங்களோ, இல்ல அவரை பத்தி தெரியாம இருக்காங்களோ? ஆமாம், இன்றைக்கு குறிப்பாக இந்த தமிழன் தொலைக்காட்சிக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது போன்ற நிகழ்ச்சி தான் உண்மையான தமிழர்களை, உண்மையான தலைமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த வகையில் தலைவர் பாலசுந்தரராஜனுடைய வரலாறு என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து சொல்வதற்கான இயக்கங்களும் தவறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மக்கள் உணர்ச்சி வயப்பட்டு அவர்கள் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கலவர சூழல்களும் அந்த தியாகங்களும் மட்டுமே இங்கே முதன்மைப்படுத்தப்படுகிறது. அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான தலைமைகள் என்பது அடையாளப்படுத்துவதை இயக்கங்களும் தவறி இருக்கிறது. இளைய தலைமுறை பிள்ளைகளும் அதை புரிந்துணராமல் இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தலைவர் பாலசுந்தரராஜனுடைய கல்வி பணி, அவருடைய சமூக பணி, அவருடைய அரசியல் புரட்சி முன்னெடுப்பு இதுவெல்லாம் மக்களுக்கு சேர்கிற போது அடுத்த தலைமுறை சீராக சரியாக வழிநடத்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நிகழ்வின் மூலமாக ஏற்படும். இந்த தென்பாண்டி வேந்தர் அப்படின்னு சொல்றீங்களே, அது அவருக்கு கொடுத்த பட்டமா அல்லது விருதா, இல்ல நீங்களா கொடுத்த பட்டமா? அது இல்ல, அவர் அந்த பாண்டியர் ஆட்சியை மீண்டும் இந்த மண்ணிலே நிறுவ வேண்டும் என்கிற வேட்கையோடு தான் தேவேந்திரகுல வேளாளர் மகாசன சங்கத்தை தொடங்கி இருக்கிறார். அந்த பெயர் இந்த மல்லர்களுக்கு உரித்தானது. பாண்டியர் என்கிற பெயர், வேந்தன் என்கிற சொல் தான் இந்திரனாக மாறுகிறது, இந்திரன் என்கிற சொல் தேவேந்திரனாக மறுவுகிறது. இன்றைக்கும் நீங்கள் தென்காசி செங்கோட்டை பகுதியில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர்களுடைய நில ஆவணங்களை எடுத்து பார்த்தால் பாண்டியர் குல விவசாயம் என்றுதான் இருக்கும். அவருடைய கோயில்களில் கல்வெட்டு இன்றைக்கும் பாண்டியர் சமுதாயம் என்றுதான் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஊர் நிர்வாக குறிப்பேடுகளில் பாண்டியர் சமுதாயம் என்ற பதிவுகள் தான் பல நூற்றாண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. பாண்டியர் சங்கம் அமைத்து அவர்கள் வாழ்ந்த வரலாற்று ஆவணங்களும் பல்வேறு இது போன்ற ஆவணங்களை, அரசினுடைய பதிவு ஆவணங்களை, பாண்டியர் சங்கம் அரசுக்கு அனுப்பிய செய்திகள் போல பல ஆவணங்களை என்னுடைய நூலிலே நான் தொகுத்து வழங்கி இருக்கிறேன். இந்த புரிதல் தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்களுக்கும் இருந்திருக்கிறது. ஆகவே பாண்டியர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த சங்கத்தை தொடங்கி இருக்கிறேன் என்று அவருடைய உதவியாளர் அரசன் என்பவரிடத்தில் அவர் சொல்லிய செய்தியையும் நாம் இன்றைக்கு அறிகிற போது அவர் உண்மையான பாண்டியர் என்பதால் அவரை தென்பாண்டி வேந்தர் என்கிற அடையாளத்தோடு மல்லர் மீட்புக்களம் அவரை அழைக்கிறது. நீங்கள் கொடுத்த ஒரு அடையாளம் தான் தென்பாண்டி வேந்தர் அப்படிங்கிறது. தேக்கப்பட்டி பாலசுந்தரராஜ் ஐயா அவர்களை பற்றி ஒரு ஆவணப்படமா இந்த முன்னோர்கள் நிகழ்ச்சி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயம் இருக்கும். இது இந்த பட்டியல் வெளியேற்றத்தினுடைய கருத்தியலை உருவாக்கிய பேராசிரியர் பெருந்தகை ஐயா பேராசிரியர் பே தங்கராஜ் என்கிற பெருமகனை பற்றி நான் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். அவரும் அதே மாவட்டத்தில் போடி மீனாட்சிபுரத்தில் பிறந்தவர். அவர் பாட்டாளி முழக்கம் என்கிற இதழில் தலைவர் பாலசுந்தரராஜை பற்றிய திரைப்படம் எடுப்பதற்காக ஒரு முயற்சி எடுத்து அதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வசனமாக எழுதியிருந்தார். ஆனால் அவருடைய மறைவின் காரணமாக அந்த முயற்சி என்பது முழுமை பெறாமல் போயிருக்கிறது. அதை தமிழன் தொலைக்காட்சியினுடைய இந்த முன்னோர் நிகழ்வு அதை நிறைவு செய்திருக்கிறது என்கிற செய்தியை நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தலைவர் பாலசுந்தரராஸ் அவர்கள் சந்தித்த போது ஒரு நெகிழ்வான ஒரு தருணம் ஒண்ணு நடந்துச்சாம்ல, அது என்ன தருணம்? அன்றைய காலங்களில் முடி வளர்ப்பது என்பது ஒரு வழமையாக இருந்தது. தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்கள் நீண்ட கூந்தலை வளர்த்திருந்ததை அறிந்து அம்பேத்கர் அவர்கள் இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனுடைய விளைவாக தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்கள் தன்னுடைய அந்த கொண்டை போன்ற சடை முடியை வந்து எடுத்துட்டு இயல்பான இப்போ இருக்கக்கூடிய முறையில் வந்து முடியை வெட்டி தேக்கம்பட்டிக்கு போகிற போது அங்கே உள்ள மக்களுக்கே, வீட்டில் உள்ளவர்களுக்கே தலைவரை அடையாளம் தெரியலையாம். இந்த செய்திகள் எல்லாம் மக்களிடத்தில் வந்து களப்பணிகளில் காண கிடக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சியான. அதோட மட்டும் இல்ல, அவருடைய புகைப்படங்களை பார்க்கும்போது மீசை வந்து ஹிட்லர் அவர்களுக்கு சின்னதா வச்சிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? அன்றைக்கு அது ஒரு வீரத்தினுடைய அடையாளமாக ஹிட்லர் வந்து பார்க்கப்பட்டார். ஒரு சமூகத்தினுடைய போராளிகள் எல்லாமே இன்றைக்கு எப்படி சேகுவராவை உடைகளில் நம்முடைய இளைய பிள்ளைகள் எல்லாம் அணிந்து கொள்கிறார்களோ அதை போல ஹிட்லர் மீசை என்பது அன்றைக்கு வந்து ஒரு வீரத்தினுடைய அடையாளமாக இருந்ததால் தலைவர் பாலசுந்தரராஜாக இருக்கட்டும், தியாகி இமானுவேல் சேகரனாக இருக்கட்டும், எல்லா மக்களுக்கான போராடக்கூடிய போராளிகள் எல்லாமே அந்த ஹிட்லர் மீசையை வைத்துக் கொண்டார்கள். தலைவர் பாலசுந்தரராஜும் அந்த வடிவத்திலே தான் விளங்கினார். பாலசுந்தரராசுக்கு அப்புறம் தான் இமானுவேல் சேகரன். ஆனால் பாலசுந்தரராஸ் ஐயா அவர்களுக்கு நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்ப நீங்கள் பேசக்கூடிய எல்லா அரசியலுக்கும் முதன்மையான மனிதராக இருந்திருக்கிறார். அவருக்கு நீங்கள் செய்த பணிகள் என்னென்ன பணிகள் செய்திருக்கீங்க அவர் நினைவை போற்றும் வகை? எப்படி உங்களுடைய இந்த முன்னோர் நிகழ்ச்சி முன்னோர்களை மூடி மறைக்கப்பட்ட வரலாறுகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தில் இயங்குகிறதோ அதை போல மல்லர் மீட்பு களம் இந்த மக்களுக்காக உழைத்தவர்களை மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தலைவராக, ஒரு ஆளுமையாக அன்றைக்கு திகழ்ந்திருக்கிறார். அவரை அடையாளப்படுத்துவதற்காக அவருடைய நினைவிடம் கேட்பாரற்று கிடந்தது. அவருடைய வீட்டின் முன்பாக, அவருடைய சொந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய நிலக்கிழாராக வாழ்ந்த அந்த மாபெரும் மக்கள் தலைவருடைய நினைவிடம் கேட்பாரற்று கிடந்தது. அதை எந்த கட்சிகளும் இயக்கங்களும் பராமரிக்க முன்னெடுத்து கட்டுவதற்கு முன்வராத போது மல்லர் மீட்பு களம் அதை முன்னெடுத்து அந்த இடம் 52 ஆண்டுகளுக்கு முன்பாக வேறொருவருடைய நிலமாக விற்கப்பட்டது. அந்த நிலத்தை இன்றைக்கு மல்லர் மீட்பு களம் இந்த சமூகத்தினுடைய பொது சொத்தாக, எப்படி தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்கள் தேனி பங்களாமேட்டிலே வந்து 5 ஏக்கர் நிலத்தை அந்த சங்கத்தினுடைய சொத்தாக வாங்கினாரோ, அதை உணர்ந்த நாங்கள் தலைவர் பாலசுந்தரராஜனுடைய நினைவிடத்தை இந்த சமூகத்தினுடைய சொத்தாக, ஒரு பொது சொத்தாக மீட்டெடுத்து அதில் ஒரு அழகிய மணிமண்டபத்தை, நினைவகத்தை கட்டி எழுப்பி வரலாற்று சிறப்பு மிக்க மாவீரர் நாளில், அதுவும் 2009 ஈழப்போர் நடந்து கொண்டிருந்த அந்த வேளையில், இறுதிப்போர் முடிவுற்ற அந்த வேளையில் தலைவர் பாலசுந்தரராஜுக்கு மாவீரர் நாளில் மாவீரர் பாலசுந்தரராஜனுடைய நினைவக திறப்பு விழா என்று நாங்கள் சுவரோலமுறம் செய்து அந்த விழாவை 2-3 நாட்களுக்கு முன்பாக கண்டமனூர் காவல் நிலையம் அனுமதி மறுத்தது. மதுரையினுடைய உயர்நீதிமன்றத்திலே நாங்கள் அனுமதி பெற்று மிகப்பெரிய விழாவாக அன்றைக்கு அந்த விழாவை நாங்கள் முன்னெடுத்தோம். இந்த முன்னோர்கள் நிகழ்ச்சி மூலம் இவ்வளவு பெரிய ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அவர்களை பற்றி இந்த இளைய பிள்ளைகள் எப்படிலாம் எடுத்து செல்லணும், அடுத்ததாக என்னென்ன நோக்கி அவரை வந்து தடம்பதிக்க இந்த இளைய பிள்ளைகள் வேலை செய்யணும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்க ஒரு 5 நிமிடம் சொல்லலாம். தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்கள் ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய பணிகள் என்பது இந்த மக்களை கல்வி ரீதியாக முன்னேற்ற வேண்டும் என்பதும் பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கிய நோக்கம். அந்த அடிப்படையில் இடப்பெயர்வுகள், புதிய ஊர்களை அமைப்பது, தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு அவர் வந்து வழிநடத்தி இருக்கிறார். அதை கருத்தில் கொண்டு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பொருளாதாரத்தில் மேம்படுவதற்கு தொழில் புரட்சியில் இறங்க வேண்டும், பசுமை புரட்சியில் இறங்க வேண்டும், நம்முடைய உணவு முறைகளை மீட்டெடுக்க வேண்டும். அதே போல அன்றைக்கு தொடங்கிய தலைவர் பாலசுந்தரராஜனுடைய தொடக்கப்பள்ளி தொடக்க நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இதை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கல்லூரிகளாக மாற்றுவது, பெரும் உயர்நிலை பள்ளிகளாக அங்கங்கே அவருடைய வழியில் நிறுவி கல்வியை வளர்ப்பதற்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வேலை செய்ய வேண்டும். அதுபோக அன்றைக்கு அவர் சமத்துவத்தை விரும்பி இருக்கிறார், அனைத்து சமூகத்தோடும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதே வேளை ஆதிக்கத்திற்கும் அடாவடித்தனத்திற்கும் எதிராக கடுமையாக போர் தொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார்.
இதை புரிந்து கொண்டு அனைத்து தமிழ் சமூக உறவுகளோடும் நாம் இணைந்து நின்று பொது நீரோட்டத்தில் நம்முடைய உரிமைகளையும் பெருமைகளையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்கள் நமக்கு காட்டிய வழி என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். உங்கள் பொன்னான அரசியல் வேலைகளுக்கு இடையே தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்களை பற்றி நம்ம நிலையத்திற்கு வந்து நேரம் கொடுத்து அவரை பற்றி பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.